ஸோ ஹலோ மக்களே. ஸோ கைஸ் இப்போ நாங்கள் கொடைக்கானல் போகிறோம். பட் கொடைக்கானலில் பூம்பாறை. எஸ். ராசாத்தி 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 பூம்பாறையில் இந்த மாதிரி ஒரு வேற லெவல் ரெசார்ட்டு. ஸோ என்ன மாதிரி வியூ எல்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க. ஹாய் பரா. ஹலோ. നീ പോകും വഴിയിൽ വരും കാത്തു നിന്നു ഒരു നോക്കു നൽകാതകന്നു നീ ഓർക്കുന്ന നേരം കനലാണു നെഞ്ചിൽ മറുവാക്കു ചൊല്ലാത്തതെന്തേ. எல்லாரும் வா சொல்லு, தே ஹைக்காக்கு வா, எல்லாரும் வாங்கோ, தே ஹைக்காக்கு வாங்கோ. சீரியஸ்லி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு அமேசிங் வியூ, ஒரு அமேசிங் ஸ்பாட். எத்தனை வாட்டி நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வந்து நமக்கு பார்க்கணும்னா ஒரு ப்ராப்பர் ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 10 rupees என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு, அதுவும் லக்கு தான், நமக்கு இடத்துல பார்க்கணும். ஆமா ஆமா கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. பாயிண்ட் வந்துட்டியா உள்ள? பாயிண்ட் சத்தியமா நம்ம டால்பின் வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம அப்படியே ஓட்டி 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 ஒரு இடத்துக்கு போவோம். அங்க போயிட்டு நிறைய ரஷ்ஷா இருக்கும். நம்ம இதுக்கு பார்க்க முடியாது. இது வந்து நம்மளோட வீட்டோட கம்ஃபர்ட். அந்த பெட்ல இப்படி படுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு வியூ. அண்ட் சில இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் பார்க்க, சில இடத்துல இந்த மாதிரி கிளவுட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க தே ஹைக்கா வந்தா வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு, செம்ம கிளவுட்ஸும் இருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். வாட்டர் ஃபால் இன்னைக்கு வந்து நல்ல மழை. ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எங்கேயாவது டூரிஸ்ட் ஸ்பாட் போகும்போது மழைலாம் வந்துச்சுன்னா அப்படியே சேட் ஆகிடும். என்னடா ஒன்றும் பார்க்க முடியல அந்த மாதிரி தோணும். பட் இந்த ரூமில் நல்ல மழை பெய்யுது, ஆனாலும் எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வாட்டர் ஃபால் இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் பாட். ஸோ வெளியில் இந்த வியூ பாருங்கள், ஸ்மார்ட் பாட்டோட. இது நம்ம பெட்டு, அப்படியே நம்ம வியூ. எப்படி நோ அர்ஜுன், இதே ஒரு சண்டே ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே சண்டே இருக்கு. நோ சரி சரி பேட் பாய். ஏன்டா இப்படி பண்ற? ஃபீவர் வரும் இது போடு. அம்மா இடட்டே இனி அர்ஜுனோட நம்ம கிளாஸ் அச்சனும் நானும் கிளாஸ். சரியான வாள். இது வேற நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து அர்ஜுன் பாவம், அர்ஜுன் கியூட்டு, அவன் ரியல் ஃபேஸ் உங்களுக்கு தெரில. பார்த்தல. ஸோ நம்மளோட லக்கேஜஸ்லாம் வந்து இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே வந்து, ஸோ அங்கே வந்து நம்ம லக்கேஜஸ் வச்சுக்கலாம். ஃபேன் இருக்கு, ஹீட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை பிகாஸ் கிளைமேட் இஸ் ஸோ குட். பட் ஸ்டில் ஒரு ஃபேன் எக்ஸாஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க, ரொம்ப சஃபிகேட்டிங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வாட்டர் ஹீட்டர் இருக்குது, அலெக்ஸாவும் இருக்குது. இதுவுமே வந்து கமாண்ட் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஸ்மார்ட் பாட். எஸ், இந்த லைட்டு, வெளியில் இருக்கிற இந்த லைட்டு, அதுக்கப்புறம் இந்த கர்டன்ஸ் எல்லாமே நம்ம இந்த அலெக்ஸா மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். The next morning.
இதுதான் நம்ம ஏர்லி மார்னிங் வியூ. ஸோ இங்கே தான் நம்ம தங்கிட்டு இருக்கோம் ஸ்மார்ட் பாட். ஸோ இதான் டே 1 நம்ம தங்கின ஸ்மார்ட் பாட். ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு இந்த வியூ. தலைமை எப்போ எட்டி பார்ப்பான்னு தெரில. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அப்பாடி இந்தா உங்களோட மார்னிங் ட்ரிங்க். ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது பால். வெரி சாரி. நேற்று வந்துட்டு வந்ததே லேட்டு. ஸோ செம்ம மழை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், பட் உங்களுக்கு காட்ட முடியல, எதுவுமே ஷூட் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் இப்போ தான் ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே காட்டுறேன். ஸோ நேற்றே காட்டியிருப்பேன் அது ரூம் டூரு. ஸோ கீழே போயிட்டு நம்மளோட வாஷ்ரூம் டாய்லெட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி இங்கே போய் இங்கே ஒரு கக்கா போனால் எப்படி இருக்கும். ஆமாம், அதே மாதிரி ஸ்பாட் நம்ம பூம்பாறையில் இருக்குது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஸ்மார்ட் பாட் இங்கே இருக்கா? அந்த முக்கியமான இடத்துக்கு போகிறதோட ட்ராவல் எவ்வளோ தூரம்னு அவங்களுக்கு சொல்லுது. கமா ஸோ கைஸ் இப்போ நீ பார்த்துருப்பீங்க மேடம் விழுந்தாங்க. ஆனால் அர்ஜுன் சேஃப் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூம் குளிக்கிறதுக்கு இடம். இந்த பாத்ரூம் அண்ட் வாஷ்ரூம் ரெண்டுமே வந்து ஸ்மார்ட் பாட் ஆளுங்களுக்கு மட்டும் உள்ள ஆக்சஸ். ஸோ இது எல்லாரும் காமன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. வாவ், இது வந்து ஷவர் குளிக்கிற இடம். ஓகே, ஆனால் அப்படியே வியூவை பாருங்க. இந்த மாதிரி ஒரு வியூவில் பார்த்துட்டே நம்ம குளிச்சா சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை, வேற லெவல். அண்ட் இதில் வந்து என்னன்னா இந்த சைடு ஓப்பனாக இருந்தாலும் சூப்பர் ப்ரைவேட், யாராலும் வர முடியாது. ரெண்டு சைடும் ஃபென்ஸ் இருக்குது. இந்த சைடு ஃபென்ஸு, இந்த சைடு ஃபென்ஸு. ஸோ ஃபுல்லாக செடி, அந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளம் தான். பட் உங்களுக்கு இல்லை இன்னும் ப்ரைவசி வேணும்னா they have provided curtains. ஆமாம், நீங்கள் அந்த கர்டன்ஸ் போட்டுக்கலாம். இந்த கர்டன்ஸ் போட்டு கூட நீங்கள் குளிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் ப்ரைவசி தான். ஸோ நீங்கள் எந்த கவலை இல்லாமல் ஜாலியாக இங்கே குளிக்க போகிறோம். போகிறோம் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு காலையில அது இல்லாம நம்மளால டே வந்து ஸ்டார்ட் ஆகாது. இங்க வந்து ஒரு வாஷ் பேசின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இவங்களோட ஃபேவரட் ஸ்பாட். ஆமா, என்னோட ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட். நான் ஒரு 4-5 வாட்டி வந்துட்டேன். ஸோ ரெடியா? ஸோ இங்க நீங்க ஏதாவது டெமோ காட்ட விரும்புறீங்களா? இல்ல அப்படியே கக்கா போயிட்டே அந்த வியூ பாருங்க. டாய்லெட் ஏரியால வந்து வாட்டர் ஃபால்ஸும் தெரியுது சைடு. ஆமா, அங்கேயும் அருவி இங்கேயும் அருவி. இங்க உட்காந்து இப்படி ஒரு வியூ கிடைக்குமா, நினைச்சு பார்க்க முடியுமா? ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப வர்த்து. ஸோ தே ஹைக்கா பூம்பாறை மறக்காம இங்க மிஸ் பண்ணாம இங்க வந்து விசிட் பண்ணுங்க. A few minutes later. குளிச்சு முடிச்சாச்சு. ரூமுக்கு போயிட்டு நேற்று வந்து நம்ம ஸ்மார்ட் பாட்டில் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேபினுக்கு போக போகிறோம். ஸோ அது இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் பாட் வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு இன்றைக்கி கேபின் வந்து செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி அங்கேயும் பண்ணிருக்கு, வாங்க போகலாம். இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த க்ளவுட்ஸ் பாருங்கள், படத்துலலாம் இல்லை இந்த சொர்க்கம் காட்டுவாங்களா, சொர்க்கத்தில் அப்படியே நடந்து போவாங்களா, அது மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அர்ஜுனோட பிரேக்ஃபாஸ்ட் pancake, ஹனி பேன்கேக். எனக்கு வந்துட்டு chocolate pancake. 1 hour later. So hello guys, இது வந்து ஹலோ கைஸ். சரி, நான் உடனே ஒரு இது சொல்லிடுறேன். குட்டு சேர்ந்தாங்க லைட்டாக. அது குட்டு லைட்டாக ஜுரம் வந்துட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் இருந்துச்சு.
சரி டெம்பரேச்சர் இருக்குது அதனால ஸோ அதனால தான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண முடியலனால. ஸோ இது வந்து டே 2. ஸோ டே 2 வந்து நம்ம சொன்ன மாதிரி டே 1 ஸ்மார்ட் பாட் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வந்து டே 2. பிடிச்சிருக்கா? சார் பார்த்தீங்களா ஃபுல் ப்ரைவசி. நீங்கள் அந்த ஸ்டெப்ஸு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மேலே இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் போகுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸு மேலே போய் அங்கே தான் ஸ்மார்ட் பாட் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் பாட்லேருந்து கொஞ்சம் கீழே வந்தால் நம்மளோட கேபின் வந்துடும். ஸோ கேபின் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் லக்கேஜஸ் அங்கே இருக்கு. லக்கேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். ஸோ இப்போ ஒரு பெட் இங்கே இருக்கு, இங்கே 2 பேர் படுக்கலாம். அண்ட் இந்த சோஃபாவுமே வந்து சோஃபா கம் பெட் உங்களுக்கு கீழே தெரியும் பாருங்க, அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது ஒரு பெட். ஸோ இங்கேயுமே 2 பேர் படுக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் ஒரு மெஜாரிட்டி ஒரு 80-90% ஹோட்டல் ரூம் சைஸ் இருக்கு இந்த ரூம். அவன் இருக்கு, இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, கொடை இருக்கு, என்ன கொடை இருக்கு. இங்க வந்து நல்ல பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஃபார் பியூட்டிஃபிகேஷன். இது என்ன லைட்? இது சொன்ன பிளான்ட், கீழே லைட் தான், இது லைட், இது பிளான்ட். அப்பா சரி ஓகே கூல் டவுன். இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற? இதுக்காக நாமே சண்டே போடணும். அண்ட் மெயின் பிளான்ஸ் பார்க்கணும்னா இங்கேயும் கைஸ், இங்கேயும் அலெக்சா இருக்கு. அலெக்சா, ஹாய், ப்ளே எனி சாங். Sure. Here's Apple Music. இங்க ஃபுல்லா பிளான்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அது வேற மாதிரி வாஷ்ரூம், இந்த வாஷ்ரூம் வந்து வேற. அண்ட் அங்க வாஷ்ரூம் அர்ஜுன், அது ரொம்ப எஸ்தெட்டிக்கா. கண்ணாடி பார்க்கறோம். அர்ஜுன் சோ பாருங்க, அர்ஜுனுக்கு வையா சார்ஜ்க்கும் அம்பால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே வேற லெவலு. சரி இல்லாதனால தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் தெரியாமல் கேட்டேன். சரி இங்கே என்ன உட்காந்து காட்டுவியா நீ? இல்லை ஓகே. ஈவினிங் பார்பிக்யூ இருக்கு, காம்ப்ளிமெண்ட்ரி, வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்கு. தென் டின்னர் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆஸ் ஐ செட் இங்கே கிச்சன் இல்லை. ஸோ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்க வெளிலேருந்து வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. எஸ். ஸோ கைஸ் ரிஹர்சல் முனிமா கனிமாவும் முனிமா தெரில முனிமா அந்த சாங் ரிஹர்சல் பண்ண போகிறோம். அது என்ன பாட்டு? முனிமாவா கனிமாவும் தெரியல. கனிமாடி அது எனக்கு அந்த சூர்யா மாதிரி வேணுமா லைக் ஓன் கொரியோகிராஃபி? சூர்யா மாதிரி தான் வேணும். ஓகே ரெடி 1 2 3 4 டன் 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 டன். ஓகே என்ன எழவி அது? நான் வேற மாதிரி சொல்றேன், நீ வேற காட்டு வந்தியா? வரும் ரெடி 1 2 3 4 டன் 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 டன். கிச்சு கிச்சு. ஓட்ட தெரியாது. சரி கைஸ், சின்னதாக ஒரு ஹோல் இருந்துச்சு, மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண ஓட்ட இருந்துச்சு. நீ ஒரு காட்டு 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2.
ரெக்கண்டாசி ஓரளவுக்கு தான் வந்துச்சுல ஓரளவுக்கு ஓகே ஃபர்ஸ்டோட ஓகே பெட்டர் A few minutes later. ரெண்டு பேரோட எனர்ஜி கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் வந்துச்சு. நீ ஆர்டர் பண்ணியிருக்கா? நான் வந்து ஷேஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நான் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். குட்டூஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீவர். ஸோ ஃபீவர் இருக்கனால தூங்கிட்டு இருக்கான், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அவனை வீடியோவில் கொண்டு வர முடியுமான்னு தெரில. பட் அவன் சரியானா நான் வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ அது வரைக்கும் எங்கள் ரெண்டு பேரும் முகர்கட்டை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஃபுட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அவனுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரோம். பூம்பாறை ஏரியில் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரோம். Later that same evening. எந்த ஆச்சுன்னா பார்பிக்யூ சிக்கன். நீ தான் பண்ணியது? ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதை போய் தொட்டு பார்த்துட்டு பண்ணுற மாதிரியே சீன் போடுற. சூப்பராக ஒரு ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஏதாவது சொல்லு, ஏதாவது கதைகள், ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஏதாவது அமானுஷமான ஏதாவது. அதை பற்றி தான் பேச வேண்டாம். ஏன் இன்னும் ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கியா? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லிட்டா? வேண்டாம். சத்தியமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள்கிட்டலாம் சொன்னதில்லை வரைக்கும். எனக்கு நடந்த ஒரு அமானுஷமான விஷயம். ஏன் என்கிட்ட சொல்லலாம்? அதுவும் கூட சொன்னால் நீ வந்துட்டு பயப்படுவ, தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்கும்போது அது சொல்லணும்னு தோணிச்சு. அதனால தான் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு இருக்கேன். சொல்லிட்டா? ஸோ நான் ஒர்க் பண்ண இடம், அந்த இடம் பேர் நான் விரும்பல. பட் நார்த் இந்தியா பேச்சுலர்ஸ், மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு ரூமே கிடைக்காது. ஸோ நான் அந்த ரூமை தேடி அங்கே தான் எனக்கு ஒர்க்கு சைட், அங்கே தான் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நான் ரூம் எடுக்கணும். எனக்கு வந்துட்டு கிடைக்கவே இல்லை. ஒரு 1 வீக்காக தேடிட்டே இருக்கேன், ரூமே கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி வேணும் எல்லாம் கேட்பாங்க, என்ன ஒர்க்கு எல்லாம் கேட்பாங்க. கடைசியில் வந்துட்டு மேரிடான்னு கேட்பாங்க, இல்லை பேச்சுலர். அப்போ ரூம் கிடையாது. இது நான் சொல்கிறது வந்து மேரேஜுக்கு முன்னாடி இப்போ. ஸோ அந்த மாதிரி விஷயம் வரும்போது கிடைக்கவே அது ரூமு. ஸோ திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ஏஜென்சிக்கிட்ட போனேன். அவங்க வந்து ரூம் இருக்குது, டெஃபினெட்லி நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேச்சுலர் எதுவும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பேச்சுலர் பிரச்சனை இல்லையா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து 12th ஃப்ளோர் தான் இருந்தது. சரி ஓகே, ஏன்னா நான் மட்டும் தான் தங்குறேன், என் கூட கொலீக்ஸ் எதுவும் இல்லை, நான் மட்டும்தான் தங்குற மாதிரி எடுத்துட்டேன். அட்வான்ஸ் கட்டிட்டேன், எல்லாம் டப்பு முடிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு நான் பெருசாக இந்த ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் இல்லை, நார்மல் ஒரு மேட்ரஸ்ஸு இது அவ்வளோதான். ஸோ ஒரு நாளைக்கு நைட்டு தூங்கிட்டுருக்கேன், சவுண்ட்லாம் கேட்குது. இந்த பூச்சா அதாவது கேட்டோட சவுண்ட்லாம் கேட்குது. என்னடா 12 மாடியில் என்ன பூஜை? ஸோ பக்கத்தில் நேபர் யாரும் வளர்த்துட்டு இருக்காங்க போடுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் நைட்டு மட்டும் இது கேட்டுகிட்டே இருக்கும், பூனை சவுண்ட் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நைட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அடுத்த நாள் லீவ். ஸோ நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து குரூப் வீடியோ கால் மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நான் இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது சைமல்டேனியஸ்லி எல்லாம் நாங்கள் குரூப் கால் பார்க்கும்போது எல்லா பசங்கள்டி ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. யார் வீட்டிலடா குழந்தை அழுதுட்டுருக்குங்க? நான் யார் வீட்டில் குழந்தை ரொம்ப தனியாக இருக்கும். ஸோ மற்றவங்க வீட்லேயும் குழந்தை யாரும் இல்லை, உன் வீட்டிலலாம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா குழந்தை அவ்வளோதுலாம் சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்கும்போது அதே பூனை சவுண்டு தான் கேட்டுச்சு. பூனைடா அது, பூனை கிடையாது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு குழந்தை சவுண்டுக்கும் பூனை சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னா குழந்தை சவுண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு விசாரித்து பார்த்தப்போ தான் அந்த நியூஸ் நான் சொல்ல விரும்பலை, அது நிறைய நியூஸ்லேயும் வந்துச்சு. அங்கே வந்து ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு அந்த நான் தங்கின அப்பார்ட்மெண்ட்ஸில். எந்த முறை இறந்து போச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ அது வந்து என்னால் மறக்க முடியாத ரொம்ப அட்டாச்சான ஒரு அனுபவம்னு சொல்லலாம். ஏன்னா அது நான் அவ்வளோ நாள் வந்து அது பூனைன்னு நினச்சிட்டு இருந்தேன், பூனை வாய்ஸ் அந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன். பார்த்தா அது குழந்தையோட வாய்ஸ், அதுவே தெரியாத மக்கு நான். அண்ட் நான் எந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் அந்த வாய்ஸை கேட்டுட்டு இருந்துச்சு. அது தெரியாமல் நான் உட்காந்துட்டு அந்த ரூமில் உட்காந்து டெய்லி தங்கிட்டு இருந்தேன். அடுத்த நாளே அந்த புரோக்கர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இதுக்கு மேலே நல்லா உட்கார முடியாது, அப்புறம் நான் இங்கேருந்து
அவங்களும் சொல்லலையா? அவங்க சொல்லலாம். முன்னாடி இருக்கவங்க காலி பண்ணி போயிட்டாங்க எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து அப்போ ரூம் தான் தேவை, பேச்சுலர்ஸ் ரூமே கிடைக்காது. ஸோ அதான் குழந்தையோட வயசு, அது குழந்தை தான். லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ட்ராமா ப்ளஸ் கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு இது. ஏன்னா அழுகுற சத்தம் அது வந்துட்டு ஸ்கேரியான ஒரு சத்தம் கூட கிடையாது, அழுகுற சத்தம். ஸோ எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆன ஒரு, அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அது ஒரு அமானுஷமான ஒரு அனுபவம். அதுவும் இந்த ஒரு டைமில் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நான் கேட்பேன். ஸோ அதான் இந்த டைமில் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன என்ன இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லையா? தான் யோசிச்சு ஏன்னா அது வந்து மெயினாக நீயும் ஒரு அம்மா இல்லை. ஸோ மதர்ஸ் நீ கல்யாணம் பண்ண முன்னாடியே சொல்லியிருக்கலாம். பட் அது வந்துட்டு லேடிஸ்க்கு ரொம்ப அட்டாச் ஆகிடும், ரொம்ப அப்படி சொல்லிட்டு எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடும். இங்கே ஏதாவது இருக்கா? இல்லடி ஏதோ மூவ் ஆயிடுச்சுங்க. சரி, ஸோ அடுத்தது இது ஒரு அனுபவம். நாங்கள் பசங்களாம் சேர்ந்து இதில் ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கு முன்னாடி, இப்போ கூட அந்த ட்ரெண்டு போயிட்டு தான் இருக்குது. சுடுகாட்டில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது. நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து போய் பண்ணோம். எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ பெருசாக அது எதுவும் யாருக்கும் எதுவும் ஃபீல் ஆகலை. ஸோ எல்லாம் சாப்பிட்டாங்க. கடைசி என்னோட சான்ஸ். கடைசி நான் அந்த கல்லறை மேலே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ணும். ஸோ நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது வந்து இலையில மாதிரி வரும்ல, ஒரு மாதிரி இலை பேப்பர் மாதிரி. ஒரு கை வந்துட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கேன், ஒரு கை வந்துட்டு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். கடைசியில் ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சு. அது சாப்பிடும்போது சடனாக யாரோ கீழேருந்து கவுற மாதிரி, சத்தியமாக கீழேருந்து யாரோ இப்படி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. சடனாக கீழேருந்து ஏதோ கவ்வடிச்சு. சரியா? சிமாடி கவ்வடிச்சு. நான் வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் சாப்பிட்டே இருக்கும்போது டப்புன்னு கீழேருந்து யாரோ கவுறாங்க. சரியா? பார்த்தா என் ஃப்ரெண்டு தான் அது. இது சும்மா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட், இந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் இங்கே தேஹைக்கா பூம்பாறை கொடைக்கானலில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா சீரியஸ்லி இப்படி ஒரு நல்ல ஒரு பிளேஸில் உங்களுக்கு வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்குமான்னு தெரில, பட் எனக்கு கேட்கும். ஏன்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டனால எங்கள் வாய்ஸ் தான் கேட்கும், பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்காது. வாட்டர் ஃபால்ஸோட வாய்ஸு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சில் கிளைமேட்டில் குட்டியோட லைட்டுக்கு கீழே 2 பேரும் சேர் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவேன்னு நினச்சி பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் தேஹைக்கா. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கீங்க, நாட் ஓன்லி டியூரிங் நைட், டே டைமும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அட்வென்ச்சரஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகவே மாட்டீங்க. நாங்கள் இந்த 2 days எங்கேயுமே போகல. பிகாஸ் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடமுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு மாதிரி சீனிக்காக இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணணுன்னே தோணும். கண்டிப்பாக நீங்கள் கப்பலாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், ஃபேமிலியாக வரலாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் போடுறேன், வந்து என்ஜாய் பண்ணுங்க இதே மாதிரி. The next morning. கைஸ் பார்த்தீங்களா, சார் தூங்கிட்டுருக்காரு, நல்லா தூங்கிட்டுருக்காரு. குட் மார்னிங் கைஸ், குட் மார்னிங். செக் அவுட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. மெயினாக குழந்தைங்களுக்கு தான் சொல்கிறேன், அடல்ட்ஸுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ மெயினாக குழந்தைங்களுக்கு இங்கே வரும்போது இந்த ஹுட்டீஸு, இந்த மங்கி கேப், அந்த மங்கி குல்லா சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் ஸ்கார்ஃபு, ஸ்வெட்ரு, சாக்ஸு, மஃப்லரு, இருந்தாலும் அடல்ட்ஸ் அடாப்ட் ஆகிடுவாங்க. அடல்ட்ஸ்க்கெல்லாம் இங்கே பிரச்சனையே இல்லை. ஸோ கைஸ், ஸோ நீங்கள் பூம்பாறை வந்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக தேஹைக்காக்கு வாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ செக் இட் அவுட். டீட்டெயில்ஸெல்லாம் நாங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். கொடுக்குற காசுக்கு வர்த்து நான் சொல்லுவேன். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியாது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ட்ரெக்கிங் பிடிச்ச ஆளுங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும் இப்படிலாம் வருது. ஸோ கைஸ், இது முடிச்சு நாங்கள் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே காரில் சோகமாக பேக் டு சென்னை கிளம்ப போகிறோம்.